எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. காரசாரமான முட்டை பொடி மாஸ் ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் தண்ணி, 4 முட்டை, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இப்போ பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாப்பிட்டு ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து வெங்காயம் தக்காளி நல்லா ஓரமாக ஊற்றிக்கிட்டு அடித்து வச்சுருக்கிற முட்டையை சென்டரில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உடனே கிளறி கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் நல்லா பபிள்ஸாக வந்ததும் திருப்பி விடலாம். நல்லா இப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கிளறி விட்டிங்கன்னா முட்டை நல்லா பீஸாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா 1 செகண்ட் வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான முட்டை பொடி மாஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.